ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிப்படை ஆங்கிலத்தை நம்ம சரளமாக பேசணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு 1000 வேர்ப்ஸாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை கற்றுக்கிற முயற்சியில் தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி இந்த லெசன் பார்த்தீங்கன்னா டே 3. இந்த லெசனில் 101லேருந்து ஆரம்பித்து 150 வரைக்கும் உள்ள வேர்ப்ஸ்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை மறக்காமல் அட்டென்ட் பண்ணிடுங்க. இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கற்றுக்க போகிற முதல் வேர்ப் என்னது அப்படின்னா கௌரவி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கௌரவி அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் ஆனர் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம ஹானர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹானர் அப்படின்னு சொல்லக்கூடாது. இஸ் சைலண்ட், அதனால் இதை ஆனர் அப்படி தான் சொல்லணும். அதுவே ஒருவரை அவமானப்படுத்துதல், இழிவுபடுத்துதல், அசிங்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவமானப்படுத்து, அசிங்கப்படுத்து, இழிவுபடுத்து அப்படின்றத இங்கிலீஷில் ஹியூமிலியேட் அப்படின்னு சொல்லலாம். மடி அப்படின்னு சொல்லுவோம். மடின்னா நம்ம பேப்பராக இருக்கட்டும் அல்லது துணியாக இருக்கட்டும் அதை மடிப்போம் இல்லையா. ஸோ மடி அப்படின்றத இங்கிலீஷில் ஃபோல்டு அப்படின்னு சொல்லலாம். அதுவே மடிச்சிருக்கிற அந்த துணியையோ அல்லது பேப்பரையோ நம்ம தட்டையாக விரிப்போம் இல்லையா. அப்போ மடிப்பை வந்து கலைப்போம். அதை நம்ம இங்கிலீஷில் அன்ஃபோல்டு அப்படின்னு சொல்லலாம். போற்று, வியந்து பாராட்டு அப்படின்றத அட்மாயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே குறை சொல், குறை கூறு அப்படின்றத கிரிட்டிசைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் அக்ரி அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஒத்துக்கொள்ளாதிரு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லலாம். காற்று, மனம் முதலியவற்றை உள்ளிழு, அதாவது மூக்கால உள்ளிழு அப்படின்றது இங்கிலீஷில் இன்ஹெயில் அப்படின்னு சொல்லலாம். அதுவே காற்று, மனம் முதலியவற்றை வெளிவிடு அப்படின்றத இங்கிலீஷில் எக்ஸ்ஹெயில் அப்படின்னு சொல்லலாம். அனுமதி அளி அப்படின்றத அலோ அப்படின்னு சொல்லலாம். அதுவே தடு அப்படின்றத இங்கிலீஷில் ப்ரிவென்ட் அப்படின்னு சொல்லலாம். அனுப்பு அப்படின்றத சென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே பெரு அப்படின்றத ரிசீவ் அப்படின்னு சொல்லலாம். விழுங்கு அப்படின்றத ஸ்வாலோ அப்படின்னு சொல்லலாம். அதுவே துப்பு அப்படின்றத ஸ்பிட் அப்படின்னு சொல்லலாம். தோண்டு அப்படின்றத டிக் அப்படின்னு சொல்லலாம். அதுவே புதை அப்படின்றத பெரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பரி கிடையாது, பெரி அப்படி தான் சொல்லணும். சென்றடை, வந்தடை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ரீச் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து சேர் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் அரைவ் அப்படின்னு சொல்லலாம். அரைவ் அப்படின்னா வந்தடை, வந்து சேர் அப்படின்னு அர்த்தம். அதுவே ரீச் அப்படின்னா சென்றடை என்ற மீனிங்கும் இருக்குது, வந்தடை அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் நுழை அப்படின்றது என்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுவே வெளியேறு அப்படின்றத எக்ஸிட் அப்படின்னு சொல்லலாம். இரு அப்படின்றத பி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆகு அப்படின்றத பிகம் அப்படின்னு சொல்லலாம். கவனி, கேள் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் லிசன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லிசன் அப்படின்னு சொல்லும் போது அது காதால் கவனிக்கிறது. ஓகே, காதால் கவனிக்கிறது. இன்னொரு கவனி இருக்குது பாருங்கள், கவனி. ஸோ இந்த கவனியை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நோட்டீஸ் அப்படின்னா கண்ணால் கவனிக்கிறது. லிசன் அப்படின்னாலும் கவனி தான், நோட்டீஸ் அப்படின்னாலும் கவனி தான். லிசன் அப்படின்னா காதால் கவனிக்கிறது, நோட்டீஸ் அப்படின்னா கண்ணால் கவனிக்கிறது. கண்டுபிடி அப்படின்றது
இன்வென்ட் இன்வென்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்வென்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா, இது வரைக்கும் இல்லாத ஒரு பொருளை, உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை புதுசாக படைத்தல், கண்டுபிடித்தல் அப்படின்ற மீனிங் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்ன கண்டுபிடிச்சாரு? டெலிஃபோன் கண்டுபிடிச்சார். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப் கண்டுபிடிச்சார். ஸோ அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெலிஃபோனோ அல்லது பல்போ இல்லை, அவங்க தான் புதுசாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை தான் நம்ம இன்வென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு கண்டுபிடி இருக்குது. ஓகே, இந்த கண்டுபிடியை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா டிஸ்கவர் டிஸ்கவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்கவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவும் கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருள் ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்கா ஏற்கனவே இருந்துச்சு தான், ஆனால் அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் கொலம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்தியாவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் வாஸ்கோட காமான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த இந்தியா, அமெரிக்கா இது எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான். பட் இருந்தாலும் அவர்கள் இந்த இடத்த முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்றதால அதை வந்து நம்ம டிஸ்கவர் அப்படின்னு சொல்கிறோம். கொண்டு வா அப்படின்றத இங்கிலீஷில் பிரிங் பிரிங் அப்படின்னு சொல்லலாம். அதுவே போய் கொண்டு வா, போய் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஃபெட்ச் ஃபெட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஃபெட்ச் அப்படின்னா கோ அண்ட் பிரிங் அப்படின்னு அர்த்தம். மழை பெய், ரெயின் ரெயின் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெயின் கிடையாது, ரெயின் ரெயின். தூறல் போடு, ட்ரிசில் ட்ரிசில். துடை, வைப் வைப். தரையை தண்ணீர் வைத்து துடை, மாப் மாப். ஒட்டு விடாது பற்றி இரு, ஸ்டிக் ஸ்டிக். கிழி, டேர் டேர். எரி, பேர்ன் பேர்ன். வெடி, பர்ஸ்ட் பர்ஸ்ட். தூக்கு, லிஃப்ட் லிஃப்ட். தூக்கி செல் அப்படின்னா கேரி, ஆனால் கீழே இருக்கிற பொருளை மேலே அப்படி தூக்குறது, அது வந்து லிஃப்ட். போடு விடு, ட்ராப் ட்ராப். உதை, கிக் கிக். முத்தம் கொடு, கிஸ் கிஸ். விளையாடு, ப்ளே ப்ளே. வேலை செய், ஒர்க் ஒர்க். இது ஒர்க்கு கிடையாது, ஒர்க் ஒர்க். சொல், செய் செய். பேசு, ஸ்பீக் ஸ்பீக். உருவாக்கு, செய், மேக் மேக். செய், டூ டூ. தெரிந்திரு, அறிந்திரு, நோ நோ. And the last one, வளர், grow grow. நம்ம சமுதாயத்திலையும் சரி அல்லது பொருளாதாரத்திலையும் சரி ரொம்ப வளரணும் அப்படின்னா இந்த காலத்தில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவே முக்கியம். அதனால் தொடர்ந்து இங்கிலீஷ் கற்றுக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது. என்னது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து தமிழில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதுக்கான ஆன்சரை கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.